அருள்மிகு பாண்டவ தூதர் திருக்கோயில் திருப்பாடகம். மூலவர் பாண்டவ தூதர். தாயார் ருக்மணி சத்யபாமா. உற்சவர் பாண்டவ தூதர். கோலம் வீற்றிருந்த திசை கிழக்கு. விமானம் வேதகோடி விமானம், சக்கர விமானம். தீர்த்தம் மத்தியச தீர்த்தம். மங்களாசாசனம் பூதத்தாழ்வார், பேயாழ்வார், திருமலிசை ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார். நாமாவளி: ஸ்ரீ ருக்மணி சத்யபாமாதேவி சமேத ஸ்ரீ பாண்டவ தூதாய நமக. ஊர் காஞ்சிபுரம். தல வரலாறு: பாண்டவர் வம்சத்தில் வந்த சனமேசையர் என்ற மன்னனும் அரித முனிவரும் பாண்டவர்களுக்காக தூது சென்று கௌரவர்களை நடுங்க வைத்த விஸ்வரூப காட்சியை காண விரும்பி இத்தலம் அமைவிடத்தில் நீண்ட நாட்கள் தவம் செய்தனர். அவர்களின் தவத்திற்கு மனமிறங்கிய பகவான் அவ்வண்ணமே எழுந்தருளினார். அதனால் இத்தல இறைவன் பாண்டவதூத பெருமான் என்று திருநாமம் பெற்றார். முனிவர் அகத்தில் நினைத்து பாட அவ்வண்ணமே காட்சி தந்த இடம் என்பதால் இத்திருத்தலம் அமைவிடம் திருப்பாடகம் என பெயர் பெற்றது. இத்தல இறைவன் கண்ணன் திருக்கோலம் என்பதால் இத்தல இறைவிக்கும் கண்ணனின் மனைவிகளான ருக்மணி தாயார், சத்யபாமா தாயார் என்பதே திருநாமம். தாயார்கள் இருவரும் தனித்தனி சன்னதியில் அருள்கின்றனர். அவதார நாயகன்: கண்ணன் அவதாரமான 5வது வேதமாகிய மகாபாரதத்தில் பாண்டவர்களுக்காக 5 கிராமங்களை பெறுவதற்காக பகவான் கண்ணன் அத்தினாபுரம் நோக்கி தூது சென்றார். அத்தினாபுர மன்னர் திருதராட்டினன் மகனான வஞ்சக எண்ணம் கொண்ட துரியோதனன் ஊசிமுனையிடமும் தர மறுத்தது மட்டுமல்லாமல் அவரை அழிக்கவும் ஏற்பாடு செய்தான். வையகத்தையே காக்கின்ற வாசுதேவனான பரந்தாமனுக்கு வஞ்சனன் எண்ணம் விளங்காமல் இருக்கப் போவதில்லை. துரியோதனன் அரண்மனை விசாரணை மண்டபத்தில் ஒரு பெரிய பள்ளத்தை உருவாக்கி அதில் நிலவரை அமைத்து அதில் ஆயுதம் ஏந்திய மலர்களை ஈர்க்க செய்தான். பிறகு அந்த பள்ளத்தை மூங்கினால் பரன் கொண்டு மறைத்தான். அதில் ஆசனத்தை வைத்து மலர்களை கொண்டு அலங்காரம் செய்தான். பாண்டவர்களுக்காக தூது சென்ற கண்ணனை மறைக்கப்பட்ட அந்த பள்ளத்தின் மீது இருந்த ஆசனத்தில் அமருமாறு வேண்டினான் துரியோதனன். பகவான் கண்ணன் அமர்ந்தபோது மூங்கில் பரன் முறிந்து ஆசனம் அப்பள்ளத்தில் விழுந்தது. அப்போது கண்ணபிரான் உடலை பெருக்கி இவ்வுலகமே அதிரும் வண்ணம் பிரம்மாண்டமான ரூபம் எடுத்தார். இறைவன் காட்டிய அக்கோலத்தால் 16 லோகங்களும் நடுநடுங்கி போயிற்று. அன்று அரண்மனையில் ஆசனத்தில் அமர்ந்த நிலையில் பகவான் எடுத்த காட்சியைப் போலவே இத்தல பெருமானும் காட்சி தருகிறார். அருள்மிகு பாண்டவ தூதர். மூலவர். தலச்சிறப்பு: அருள்மிகு பாண்டவ தூத பெருமான் 25 அடி உயரத்தில் மிகப்பெரிய திருமேனியாக அமர்ந்த கோலத்தில் மிக அழகாக காட்சி தருகிறார். இத்தகைய காட்சி தமிழகத்தில் எங்குமே காண முடியாத சிறப்பு வாய்ந்த ஒன்றாகும். சிறப்புகள்: பெருமாள் அமர்ந்த கோலத்தில் மிகப்பெரிய திருமேனியாக காட்சி தரும் ஒரே திவ்ய தேசம். மகாபாரத வரலாற்றை உணர்த்தும் அற்புத திவ்ய தேசம். கண்ணன் அவதாரத்தில் தோன்றிய ருக்மணி பிராட்டி காட்சி தரும் திவ்ய தேசம். 4 ஆழ்வார்களால் பாடல் பெற்ற திவ்ய தேசம். அருள்மிகு பாண்டவ தூத பெருமாள் திருவடிகளே சரணம். அருள்மிகு ருக்மணி தாயார் திருவடிகளே சரணம். அருள்மிகு சத்யபாமா தாயார் திருவடிகளே சரணம். திருவிழாக்கள்: ஆவணி கிருஷ்ண ஜெயந்தி, ஐப்பசி தீபாவளி, மார்கழி முக்கோடி ஏகாதேசி, பங்குனி உத்திரம். மேலும் 108 திவ்ய தேசங்களுக்கான வீடியோ பிளேலிஸ்ட்டை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.